ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்களை போல ஒருவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட அடிக்கடி கேட்கறது தான் இந்த ஃபுட் டெலிவரியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அந்த ஜாப் எப்படி இருக்கும், ரொம்ப வேலை அப்படின்றத பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம ஸ்ரீலங்கா நண்பர். சரிங்களா? இவர் வந்து நம்மளோட யூடியூப் பார்த்து கான்டாக்ட் பண்ணாங்க. ஜாலியாக அப்படியே பேச ஆரம்பித்தோம். என்ன ஒர்க் பண்ணுறீன்னு கேட்டதுக்கு ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு கிளம்பி வந்துட்டேன் புக்காரெஸ்ட்டுக்கு. நண்பரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நான் ஃபுட் டெலிவரிக்காக வரேன், அங்கே வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக இவரை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிளம்பி வந்துட்டேன். சரி, வீடியோ எடுப்போம் இவரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர்கிட்ட தான் நம்ம ஃபுட் டெலிவரி ஜாப் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொல்லிங்க ப்ரோ. ஹலோ, வணக்கம். நான் ஸ்ரீலங்கால இருந்து வாரன். என்னுடைய பேர் முகமது மிஹிரான். முகமது மிஹிரான். நான் வந்து இப்போ ஒரு மாசம் ஆகுது, கிட்டத்தட்ட ஜூலை ஃபர்ஸ்ட் இங்கே வந்த நான் அங்கே ஏஜென்சிகிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது எனக்கு ஒர்க் கண்டக்ட், அதாவது ஆஃபர் லெட்டர் வந்தது. மந்த்லி சேலரி 2,300 ஓவர் டைம் ப்ளஸ் 300 ஃபுட். 6 டே வந்து 300 ப்ளஸ் ஓடி போனஸ் எவ்ரி திங். மற்றது 6 டே ஒர்க், 8 to 10 hours ஒர்க். ஃபுட் டெலிவரி, சம்டைம் க்ரோசரி ஐட்டம்ஸ் டெலிவரி. அப்போ நான் நினைச்சேன் ஒரு கம்பெனியில் தான் எங்களுக்கு வந்து வேலை. நாங்கள் அவங்க ஃபோட்டோ டெலிகேட் பண்ணுறதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் வந்த இடத்துல 2 வீக் வந்து அக்காமடேஷன் வந்து ஒரு இடத்துல விட்டுருந்தாங்க. அவங்களோட அக்காமடேஷன் இல்லை, வேறு எக்ஸ்ட்ரா ஒரு அக்காமடேஷன் இல்லை. அப்போ நான் கொஞ்சம் நினைச்சேன், இந்த பஸ்ஸோட நாங்கள் கதைக்கக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு இது நாங்கள் நினைச்ச மாதிரி இங்கே இருக்காது போல. சரி சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்போ 1 வீக் போகும்போது எங்கள் கம்பெனியில் சொல்லியிருந்தாங்க எலக்ட்ரிக் பைக் இல்லாட்டி ஸ்கூட்டர் கம்பெனியாலே தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு வந்த முதலாவது கிழமை பெடல் பைசிக்கிள் தான் தந்தாங்க. சைக்கிள், அதாவது பெடல் பண்றது, எலக்ட்ரிக்ல பிரிச்சு கொண்டு போற மாதிரி சைக்கிள் தந்தது. என்னடா இது சைக்கிள்ல வந்து தாங்களே நம்ம ஊர்லயே சைக்கிளோட கஷ்டப்படும் என்னன்றா அதுல வேலை செய்யறது சொல்லி யோசிச்சு கொண்டு என்னோட இன்னொரு நண்பரும் இருந்திருந்தார். அவருக்கும் எனக்கும் சைக்கிள் தான் வந்திருந்தா. அந்த சைக்கிளும் கொஞ்சம் அப்படி இப்படி சீட்டெல்லாம் ஆடிக்கொண்டு அப்படி இருந்தது. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா நான் 7,000 யூரோ பே பண்ணி கொண்டு வந்தோம். 7,000 யூரோ 23 லட்சத்துக்கிட்ட ஸ்ரீலங்கா காசு எங்களுக்கு செலவாகினது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வெயிட் பண்ணினோம். அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆயிடுது, எல்லா ப்ரோசஸிங் முடிய 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி, அப்படி வந்து சரி வேலை செய்வோம், என்னதான் நடக்குதுன்னா எங்களுக்கு அந்த ஊபர் பிக்மி மாதிரி ஒரு ஆப் இருக்கு, தாஸ்ன்னு சொல்லி காட்டும் போதே காட்டுவோம் எல்லாத்தையும். இதான் அந்த டெலிவரி பண்ற பேக், இதான் நேம், இதான் நேம் தாஸ் நேம்ல எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்து நீங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், நீங்க டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபோன்ல ஓப்பன் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மால்ல தான் மேலே இந்த மால் வந்து ரொமானியா பிளாஸா. நான் உங்களுக்கு லாஸ்டா அதை வந்து காட்டுறேன். இந்த மால் இதுல ஃபுட் ஸ்டுடியோ அப்படி மேலே இருக்கு, நிறைய ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு மேலே. அப்போ இதில் ஆர்டர்ஸ் வர்றது ஈஸின்னு சொல்லி இங்கே கொண்டு விட்டாங்க. ஒரு கிழமையாக நாங்களும் அப்போ வச்சு கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5 ஆர்டர்ஸ் தான் கிடைச்சிது. ஒரு நாளைக்கு 5 ஆர்டர்ஸ். ஒரு ஆர்டர்ஸ் அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை பொறுத்து எங்களுக்கு பே பண்ணுவாங்க. 7லி 8லி 10லி, சம்டைம் ஹை ரேட், இந்த ரைனிங் டைமில் ஹை ரேட் இருந்தால் அப்படி பே பண்ணுவாங்க. அப்போ இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. நாங்கள் 2 கிழமை சைக்கிளில் தான் வேலை செய்தோம். பிறகு நாங்கள் பஸ்ஸில் கேட்டால் எங்களுக்கு சைக்கிளோட கஷ்டமாக இருக்குது.
எங்களுக்கு பைக் இல்லாட்டி எலக்ட்ரிக் பைக் தாங்க அப்படிதானே எங்களை கான்டாக்ட்ல இருக்குது அப்படிதானேன்னு சொல்லி அவர் சொன்னார், நீங்க பைக் இல்லாட்டி ஸ்கூட்டர் எடுக்கிறதா எக்ஸ்ட்ரா 200 பே பண்ணணும் வீக்லி. நீங்க அவங்களுக்கு பே பண்ணணும், அவங்களுக்கு நாங்க பே பண்ணணும். இது என்னடா இப்படி அவங்க தானே ஸ்பான்சர் பண்ணுவாங்க, எல்லாம் அவங்க தான் செய்யணும். ஆனா அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, எங்களுக்கு வேலை செய்யாம இருக்கல தானே, அப்போ சரி பண்ணணும். சரி அதுல ஓகே சொல்லி பிறகு நான் ஸ்கூட்டி ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நான் அதுல பெட்ரோல் செலவு. ஸ்கூட்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வழியில எப்படி தெரியும்? இப்ப ஒருத்தவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க, போனா நீங்க எப்படி செல்லுலயே பாத்துட்டு மூவ் ஆகுங்க? அந்த அப் இருக்குல்ல, அப்ல எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஆர்டர்ஸ் வந்து நாங்க ரெஸ்டாரண்ட், எந்த ரெஸ்டாரண்ட், எந்த இடம் சொல்லி அப்ல வரும். நாங்க கூகுள் மேப் கனெக்ட் பண்ணி அது கூகுள் மேப் மூலமா நாங்க போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி ரெஸ்டாரண்ட் பேர் எல்லாமே அந்த அப்ல இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு அதில் சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் ஃபுட்டை பிக் பண்ணிட்டீங்களா, அப்போ டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் டெலிவரி கொடுத்தோன்னே அவங்களோட, அதாவது அந்த ஆர்டர் பண்ணினவங்க கஸ்டமர் அட்ரஸ் வந்துடும். கஸ்டமர் அட்ரஸ் வரக்குள்ள பிறகு நாங்கள் கூகுள் மேப் ஓன் பண்ணி ரூட்டை பிடிச்சி அப்படியே கஷ்டம் தான், கொஞ்சம் ஸ்லோலியா. இப்போ முன்னாடி சைக்கிள் யூஸ் பண்ணீங்க, அதனால வந்து நம்ம லைசன்ஸ் தேவைப்படாது. இப்போ நீங்க பைக் யூஸ் பண்றீங்கன்னா இப்போ லைசன்ஸ் தேவைப்படும்ல, அதுக்கு என்ன பண்ணீங்க? நான் என்ன செஞ்சேன், எங்க ஸ்ரீலங்கால எங்கிற லைசன்ஸ் இன்டர்நேஷனல் லைசன்ஸா மாத்தி கொண்டு வந்தேன். நீங்க அங்கிருந்து வரும்போது இன்டர்நேஷனல் லைசன்ஸ் மாத்தி கொண்டு வந்தேன். இங்க ரொமானியால வந்து புதுசா எதுவும் ஓட்டி காட்டி லைசன்ஸ் அப்படி இருக்கு. அப்படி இன்டர்நேஷனல் லைசன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. யாரும் எதுவும் கேட்கல? யாரும் எதுவும் கேட்கல. இங்க நான் இப்போ ஒரு 2-3 கிழமையா பைக் ஓடுறேன். போலீஸ் வந்து செக் பண்ணி அப்படி ஒன்றும் செய்யல. அவங்க அந்த நாங்கள் ஒர்க்கர்ஸ்ன்றோன்னே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எதுவும் மிஸ்டேக் விட்டா அது ஃபைன் அப்படியே வரும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கலாம். சரி, இப்போ மழை பெய்யுது இல்லையா, இந்த டைம்ல உங்களுக்கு ஒர்க் இருக்காது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஓனர்லாம்? ஏதாவது அமௌண்ட் கொடுப்பாங்களா? இல்ல செஞ்சாதான் காசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேலை செஞ்சாதான் காசு, வேலை செஞ்சாதான் காசு. அப்படி வேலை செய்யாம நாங்க இருந்தோம்டா அவங்க டெக்ஸ் ரூம் இதெல்லாம் கழிச்சு கொண்டே தான் இருப்பாங்க. அடுத்த சம்பளத்துல அது கழிப்பட்டு கொண்டே போகும். அமௌண்ட் மைனஸ் 2300 ரூபாய் சேலரின்னு சொன்னாங்கல்ல, அது கரெக்டா மாசம் கொடுத்துறாங்களா? இல்ல இந்த மாசம் அப்படி நான் எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து சைக்கிள், அதுல வந்து எனக்கு கிழமைக்கு ஒரு 100-200 ரவுண்ட் தான் கிடைச்சி. வீக்லி தான் நீங்க பே பண்றாங்க, வீக்லி பே பண்ணுவாங்க. அப்ப எல்லாம் கழிப்பட்டு வரக்குள்ள 100-200 தான் கை கிடைக்கும். 4 வீக் பார்த்தா 400-500 தான் கை கிடைக்கும். சேலரி 2300 இல்லையா, அது ஏதாவது டார்கெட் முடிச்சாதான் அந்த சேலரி வருமா? இல்ல நார்மலாவே சேலரி வந்துனே இருக்குமா? முடிச்சாலும் முடிக்கலாலும் அந்த 2300 தான் வருமா? வராது. நாங்க அந்த டார்கெட் முடிக்கணும். டார்கெட் முடிச்சாதான் இது பண்ணும். எவ்வளவு டார்கெட் முடிக்கணும் ஒரு மாசத்துக்கு? இப்போ ஒரு மாசத்துக்குண்டா நாங்க கணக்கு பார்க்கணும். எப்படின்னா இப்போ நாங்க பைக் ஓடுறோம்னு சொன்னா பைக்குக்கு 200 பே பண்ணணும். 200 சில பைக் 250. அப்போ 250 ரூபா பைக்கு கால்குலேட் பண்ணணும் கிலோமீட்டா. பிறகு பெட்ரோல் ஒரு நாளைக்கு 35 முடியும். 200 இது இல்லாம பெட்ரோல் வேற தனியா, பெட்ரோல் வேற தனியே. அதுக்கு வந்து ஒரு லிட்டர் 7.50. அப்போ 5 லிட்டர்னு சொன்னா ஒரு 35 அப்படி தேவைப்படும் ஃபுல் டேங்க். அது நாங்கள் ஓடுறத பொறுத்து தான் பெட்ரோல் எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் ஃபுல் மற்றது வந்து டேக்ஸ் 325 ரூபா கிலோமீட்டர். டேக்ஸ் 325 மாசத்துக்கு பிடிப்பாங்களா? டேக்ஸ் கிலோமீட்டருக்கு கிலோமீ வீக்லி டேக்ஸ் பிடிப்பாங்க 325. மற்றது ரூம் ரெண்ட்னு சொல்லி எனக்கும் எங்களை கம்பெனியால 175 கிலோமீட்டர் ஃப்ரீ கிடையாதா? ரூம் ஃப்ரீ கிடையாது, 175 ரூபான்னு பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம 15% கமிஷன் கம்பெனி கொடுப்போம். நீங்க கொடுக்கணும். 15% கமிஷன் நீங்க கம்பெனி கொடுப்போம். சரி, அப்ப இது வந்து இப்ப கழிச்சு வரும்போது நாங்க வீக்லி கணக்கு பார்க்கணும். 325 500 பைக் ரெண்டு 250 எக்ஸ்ட்ரா பெட்ரோல் பார்த்தா 1000 வீக்லி வந்து நாங்க கம்பெனிக்கு பே பண்ணணும். 1000 ரான் வந்து நீங்க கம்பெனிக்கு இது வீக்லி ஒன்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நாங்க
மாசத்துக்கு 4000 ரான் வந்து நீங்க கம்பெனி கொடுப்போம். உங்களுக்கு என்னதான் வரும்? நாங்க அப்ப 4000க்கு மேல எவ்வளவு ஏர்ன் பண்றோமோ அதான் எங்களுக்கு வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க மாசமே ஒரு 2000 தான் ஏர்ன் பண்ணீங்க, அப்ப என்ன ஆகும்? மீதி 2000 உங்களுக்கு அடுத்த மாசத்துல அப்படியே டிடக்ஷன் பண்ணுவாங்க. அப்பா சாமி. ஆனா நாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மோட்டார் பைக்ல நாங்க காலையில ஒரு 9 மணில இருந்து காலையில 9 o'clockல இருந்து இரவு 12 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணினா ஒரு டேக்கு வந்து நாங்க 300 9 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணினா 300 எடுக்கலாம். அரௌண்ட் 250 to 300 ட்ரை பண்ணலாம். அதான் எடுப்பீங்களா இல்ல உங்களுக்கு கொடுத்தது போக 300 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமா? புரியுதா? இப்போ காலையில 9 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்றீங்க, அதுல 300 ரூபான்னு வரும்னு சொல்றீங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க கமிஷன் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுக்க போய் சாரி அதெல்லாம் கொடுக்க போய் உங்களுக்கு 300 ரூபான்னு வருமா இல்ல மொத்தமாவே 300 ரூபா? மொத்தமே 300 ரூபான்னு வரும். அதாவது எங்களுக்கு அப்புக்கு நாங்க வந்து வேலை செஞ்ச காசு 300, எனக்கு நாங்க டெலிவரி பண்ணிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு கொமிஷன் தானே. அது அப்பால எங்களுக்கு ஒரு கொமிஷன் கிடைக்கும். அப்ப 300 ஒரு நாளைக்குண்டா அது வீக்லி கணக்கு பண்ணணும். 2000 செஞ்சதுல 6 நாளா 7 நாள், மண்டே டு சண்டே. சண்டேவும் ஒர்க் பண்ணீங்களா? அது ஓட்டி வருமா இல்ல? அப்பலாம் கிடையாது. எவ்வளவு டெலிவரி பண்றீங்களா? நாங்க வந்து ஓட்டி கீட்டி ஒண்ணும் இல்ல. நாங்க வேலைக்கு போனா காசு 2100 ரூபான்னு வருது. 2100 வருது. அப்ப அதுல 1000 பிளஸ் ஃபுட் வந்து அப்படி 300 முடியுமா? 400 வரும். அப்ப அதையும் அதுல அட் பண்ணினா பேலன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஃபுட்டுக்கு 400 ரூபான்னு கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இல்ல எல்லாமே நாங்க தான். எல்லாமே நீங்க தான்? எல்லாமே நாங்க. இல்ல முன்னாடி ஏதோ ஃபுட்டுக்கு வந்து 400 ரூபான்னு கொடுக்குறாங்க அப்படின்னு அது அக்ரிமெண்ட்ல அப்படி இருந்தது. நாங்க இங்க வந்து பார்க்க நாங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் பே பண்றீங்க. நாங்க பஸ்ல கேட்டோம் என்ன இப்படிதான் எங்களுக்கு அக்ரிமெண்ட்ல இருந்தது. அவங்க சொன்னாங்க இல்ல அப்படி இல்ல இப்படித்தான். நாங்க ஐயோ சிரிக்கிறாரு, கஷ்டமா இருக்கு. மாட்டிக்கிட்டு தாடுறா ஒருத்தர், அவரை காப்பாத்து அப்படின்ற மாதிரி என் நண்பரும் வந்திருந்தாரு. அப்ப அவரை பார்த்து நான் படிச்சேன், மாட்டிக்கினாரு ஒருத்தர். சரி என்ன செய்து வந்துட்டோம், ஓகே ட்ரை பண்ணுவோம். ஆனா வேலை அதாவது கஷ்டம்னு சொல்லு, கஷ்டம் இல்ல. ஆனா இதான் பிரச்சனை, எங்களுக்கு கொமிஷன்லாம் கழிச்சு இவ்வளவு காசு தான் வருது. கஷ்டம்னு சொல்ற ஒண்ணும் இல்ல, வேலை ஜாலியா வேலை செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஃப்ரீயா பழகுறாங்க இங்க மேனேஜர்ஸ் இவங்க எல்லாரும். இங்க மேனேஜர்னு சொல்றது பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ் ஒவ்வொரு கம்பெனில ஒரு ஆட்களா இருக்கிறாங்க. இங்க எங்க பஸ் பிரச்சனை இல்லை, பஸ் காசு தான் பிரச்சனை. அது மழை டைம்ல எல்லாமே நாங்க தான் வேண்டும். ஜெக்கெட்ல இருந்து போன்ல இருந்து நீங்க பேசுங்க போன்ல இருந்து மற்றது பவர் பேங்க் கட்டாயம். பவர் பேங்க் ஏன்னா போன் சார்ஜ் நிக்கணும். அப்ப அது எல்லாமே நாங்க செய்யணும். வீக்லி இதான் ப்ராசஸிங். சரி, இப்போ ரொம்ப ஸ்ரீலங்கால இருந்தா இல்ல இந்தியாவில இருந்தா யாராவது இப்போ ஃபுட் டெலிவரிக்காக வராங்கன்னு வச்சுங்க, அவங்க வரலாமா வேணாமா, அவங்களுக்கு என்னதான் ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் இருக்கா இல்லையா இந்த ஒர்க்ல? ஏன்னா பல லட்சம் உங்களை மாரி கட்டிட்டு வருவாங்க, சொல்றது புரியுதுங்களா? அப்ப கட்டிட்டு வந்தா அதுக்கான ஒர்க்கிங் இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் தெளிவா அப்படியே நண்பர்கள் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை பிரச்சனை இல்லை. கூட்டம் இருக்கிறது, கொண்டு போய் டெலிவரி பண்றது, மற்ற நாங்க நினைச்சா வேலை செய்யலாம், இல்லாட்டி பேசாம ரூம்ல இருக்கலாம். ஆனா எங்களோட மந்த்லி சேலரியை நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு குறைவா தான் கிடக்கு. ஏன்னா நாங்க இவ்வளவு செலவழிச்சு ஒரு யூரோப்புக்கு ஒரு வேலைக்கு வரும்போது, நாங்க விடியல இருந்து இரவு கஷ்டப்படும் போது எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிற ஒரு சேலரி கிடைக்குது இல்லை. அப்படின்னா நாங்க ஒரு நாளைக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணி ஃபுட் ஆர்டர்ஸ் எடுத்து நாங்க கஷ்டம் பார்க்காம கூட நேரம் வேலை செய்து ஒரு நாளைக்கு 300 லீ 250 லீ உழைச்சாதான் எங்களோட கையில மந்த்லி ஒரு 3000 2500 3000க்குள்ள எங்களோட கையில காசு நாங்க பார்க்கலாம். அதான் இதோட விஷயம். எல்லாமே ரூம் ரெண்டு பைக் எல்லாமே போக மீதி உங்க கைக்கு 2300 பார்க்கலாம். கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு கூட உழைச்சு நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா அது உங்களோட திறமை. மற்றது எல்லா கம்பெனியும் நான் கூடுதலா வந்து ஆக்கிட்ட விசாரிச்சேன். என்ற கம்பெனி இப்படி மத்தாக்களோட கம்பெனி எல்லாம் விசாரிக்கும் போது எல்லாரும் சேம் ஈக்குவல். சில கம்பெனில கமிஷன் 10% எடுக்கிறாங்க, ஆனா ரூம் ரெண்ட் அது அதிகம்.
சில கம்பெனி வந்து salary மாதிரி பே பண்றாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 8000 டார்கெட் 8000 லீக் ஓடினாக்கா உழைக்கணும். 8000 உழைச்சாதான் 5000 ரூபா கம்பெனியை கொடுக்கணும். 3000 இவங்களுக்கு வரும். 8000 மாசத்துக்கு நீங்க உழைச்சு கொடுத்துட்டா அதுல 5000 அவங்க எடுத்துப்பாங்க. 3000 தான் உங்களுக்கு சேலரி வரும். அதுல அவங்க ரூம் பைக் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அதான் இதுல 5000 எடுத்துக்கிறாங்க. அப்படி சேலரியை பார்க்கும்போது கமிஷனுக்கு வேலை செய்யறது ஓகேயா இருக்கு. ஏன்டா சில நேரங்களுக்கு காய்ச்சல் ஒரு சேலரியா வராம கமிஷனுக்கு வந்தா நம்மளுக்கு கமிஷனா வந்தா கொஞ்சம் நாங்க எங்க ஓன் டைமுக்கு நாங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம். இல்லாட்டி எனி டைம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு நீங்க 300 லீவ் ஓடியே ஆகும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு காசு எப்படியும் குறைஞ்சிடும். கிட்டத்தட்ட எல்லாம் நான் கமிஷன் தான் இருக்கேன். எங்களுக்கு வீக்லி இமெயில் வரும். நான் வந்து புதுசுன்றபடியால கொஞ்சம் ஒரு நாளைக்கு 15-16 டெலிவரி தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. விடியல இருந்து இது வரைக்கும் நான் இப்ப நான் வந்ததுக்கு மழை செய்தது இப்ப 2 டெலிவரி தான் செய்திருக்கேன். மழையில நல்ல ரேட் கிடைக்கும். பக்கத்துல போனாலும் ஹை அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஆனா அந்த மழையில ஒரு கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு அந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருந்தா ஓகே. பேக்கு கவர் ஜாக்கெட் அப்படி இருந்தா நாங்க ஃபுட்டை சேஃபா கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரலாம். இதுதான் லாஸ்ட் டைம் எனக்கு வந்தது. அப்படிதான் இருக்கு ஃபுட் டெலிவரின்னா இதான். அப்படி இல்லாம தனிப்பட்ட கொம்பனிக்கு வாரண்டா அது சம்பந்தமா நினைக்கிறேன். கொம்பனி உங்களுக்கு அதுக்கு உரிய மாதிரி பேமெண்ட் ரத்தத்தை உறிஞ்சி அவங்க வாழறாங்க. நம்மளுக்கு கொஞ்சமா கொடுத்து நமக்கு கொஞ்சத்தை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க. நீங்க தான் சமாளிச்சு உங்களுக்கு ஓகேண்டா நீங்க வாங்க. ஆனா இந்த வேலைக்கு நீங்க கூட ஏஜென்சி கூட காசு கொடுக்கறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். நான் பே பண்ணிதான் வேஸ்ட். ஸ்ரீலங்கா அமௌண்ட்டுக்கு நான் 20 லட்சம் 23 லட்சம் செலவழிச்சதுக்கு சுத்த வேஸ்ட். அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் இங்கே மாசம் ஸ்ரீலங்கா காசுக்கு 1 லட்சம் ரூபா கூடி எடுக்கலாம கிடக்கு. ஒரு மாசம் நான் வந்து போக அப்படியே தெரியல. 1 மந்த் இப்போ நான் வந்து அதே மாதிரி மற்ற நண்பர்கள் நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வாங்க. இதான் சிச்சுவேஷன் எந்த டெலிவரியா இருந்தாலும். ரொமேனியா சிச்சுவேஷன். ஓகே நண்பர்களே, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஃபுட் டெலிவரிக்கு வரீங்கன்னா அதிகமாக பே பண்ணாதீங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்காவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவர் சொன்னது எல்லாமே நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுத்து ஃபுட் டெலிவரிக்கு வரலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு எடுத்துங்க. ஆனால் நாங்கள் வரலாமா வேணாமா நாங்கள் சொல்ல மாட்டோம். டிசிஷன் உங்களுது. ஓகேங்களா? இங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை வச்சு நீங்க வரலாமா வேணாமான்றத நீங்க முடிவு எடுத்துங்க. சரிங்களா? நீங்க வந்து பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு வேலை செய்யலாம். கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஈரோப்புக்கு வரணும்னா நீங்க வந்து தாராளமா வேலை செய்யலாம். பிரச்சனை இல்லை. இந்த வீட்டு கஷ்டம் உங்களுக்கு கூட உழைக்கணும்னு சொன்னா நீங்க டெலிவரி சூட்டபிள் இல்லைன்னு நான் சொல்றேன். வேற ஜாப் அப்ளை பண்ணி வரேன்டா நல்லா நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் வெளில எடுக்கலாம். ஓகே ஓகே. நீங்க இந்த ஜாப் மூலியமா வந்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் எங்கேயா மாறணும்னு நினைச்சா கூட நீங்க அதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி மாறினா கூட நீங்க மாறிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, ஃபுட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம நண்பர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகேங்களா? அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, அதில் எவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், அதனால எவ்வளோ அவங்க வந்து பிடிக்கிறாங்க சேலரியில இருந்து, இது எல்லா டீட்டெயிலும் பக்கவாக சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய். ஹாய் மக்களே, நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அண்ணனை மீண்டும் மேல வளர சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஓகே நண்பர்களே, பாய் பாய்.